வணக்கம். எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளின் திருவருளை முன்னிறுத்தி இங்கே கூடியிருக்கும் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். இன்று பலரும் கேட்கிறார்கள், அம்மா, நான் இவ்வளவு உழைக்கிறேன், இவ்வளவு வேண்டுகிறேன், ஆனால் ஏன் முன்னேற்றம் மட்டும் தள்ளிப் போகிறது என்று. அன்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயே, அந்த நொடியில் கூட அந்த பிரபஞ்சம் உன்னை அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆசைகள் மட்டும் இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அந்த ஆசையை அடைய நீ தேர்வு செய்கிறாயே ஒரு பாதை, அந்த பாதையைத்தான் பிரபஞ்சம் உற்று நோக்குகிறது. பிரபஞ்சத்தின் சட்டம் மிக தெளிவானது. அது உன்னுடைய அவசரத்தை ஒருபோதும் ஏற்காது. இன்றே வேண்டும், இப்போதே வேண்டும் என்று துடிக்கும் வேகத்திற்கு அங்கே இடமில்லை. ஆனால் உன் உள்ளத்தில் எழும் உண்மையான முயற்சிக்கு அந்த பிரபஞ்சம் எப்போதும் தலைவணங்கும். சிலர் நினைக்கிறார்கள், தவறான வழியில் வேகமாக ஓடினால் சீக்கிரம் சாதித்து விடலாம் என்று. கண்ணுக்கினியவர்களே, அந்த வேகம் உனக்கு முன்னேற்றம் போன்ற ஒரு மாயையை தரும். ஆனால் அது ஒருபோதும் நிலைத்திருக்காது. தர்மமில்லாத வெற்றி அஸ்திவாரமில்லாத கட்டடம் போன்றது. ஆனால் நீ சரியான வழியில், தர்மத்தின் வழியில் மெதுவாக நடந்தால் கூட உன் ஒவ்வொரு அடியையும் அந்த பிரபஞ்சம் கவனிக்கும். நீ நடக்க தயங்காதே. நீ சரியாக நடந்தால் உன் பாதையை அந்த பிரபஞ்சம் தானாகவே விரிவாக்கும். முன்னேற்றம் என்பது எப்படி வேண்டுமானாலும் கிடைப்பதல்ல. அது எப்படி சரியாக செய்கிறாய் என்பதில்தான் ஒளிந்திருக்கிறது. இங்கேதான் கர்மா உன்னிடம் ஒரு கேள்வியை கேட்கிறது. நீ வெற்றியை மட்டும் விரும்புகிறாயா, அல்லது அந்த வெற்றிக்கு தகுதியான மனிதராக மாறத் தயாரா? இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் பெரியது. பிரபஞ்சம் உனக்காக ஒரு கதவை திறக்கும் முன் நீ அந்த கதவுக்குள்ளே நுழைய தகுதியானவனா என்று சோதிக்கும். அதனால் வழியை குறைக்க நினைக்காதே, குறுக்கு வழியை தேடாதே. உன்னை நீயே உயர்த்திக்கொள். உன்னுடைய ஒழுக்கத்தால், உன்னுடைய நிதானத்தால், உன்னுடைய விடாமுயற்சியால் நீ உயர்ந்துவிட்டால் வெற்றி உன்னை தேடி வரும். அதுவே இறைவனின் சித்தம். அதுவே பிரபஞ்சத்தின் ஆசி.